பொங்க ஸ்பெஷல் கொள்ளுப்பருப்பு மசியல் அட்டகாசமா இருக்கும். சாம்பார் ரசம் மாதிரி இந்த ரெசிபியும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க லஞ்ச் மெனுல கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. ஒரு கப் கொல்ல நல்லா வாஷ் பண்ணி 3 ஹவர் ஊற வச்சு குக்கர் பேன்ல சேர்த்துட்டு இதுலயே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு, 200 கிராம் தக்காளி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துப்போம். ஆமா, இந்த ட்ரைப்ளை குக்கர் பேனை இண்டஸ் வேலில தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. நீங்களும் பர்ச்சேஸ் பண்றப்போ பாரதி குக்ஸ்ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மத்த டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. கொள்ளு நல்லா வெந்துடுச்சு இருக்கட்டும். வேற ஒரு சட்டியில எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தட்டுன 6 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற கொள்ளு பருப்பை சேர்த்து கடைஞ்சிட்டா ரெக்கார்ட் பண்றப்பவே வாய் ஊறுது. அவ்வளவு ருசியான கொள்ளு பருப்பு மசியல் அம்மா ஸ்டைல்ல ரெடி. இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாதான் தெரியும். அதனால கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஞாபகமா ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபி அப்டேட்ஸ்க்கு பாரதி குக்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.